حي على الصلاة. அஸ்ஸலாமு அலைக்கும். யாருங்க? திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து மைதீன் பேசுறேன். சொல்லுங்கள், என்ன சந்தேகம் உங்களுக்கு? இப்போ நம்ம குளிக்கும் போது ஒது எடுக்கிறோம்ல. ஆமாம். ஒது எடுத்துட்டு நம்ம மர்மத்தான உறுப்புகளை பட்டுட்டு படுத்த மாதிரி நம்ம ஒது எடுத்துருக்கோம். மறுபடி தொலை போதுக்கு மறுபடியும் நம்ம ஒது எடுத்து தான் தொலை போகணுமா, இல்லை அப்படி தொலை போகலாமா? சொல்கிறேன். அதாவது குளிக்கும்போது நாம் அரைகுறை ஆடையோடு குளிப்போம், அல்லது நம்ம உள்ளாடையோடு குளிப்போம். அப்படி குளிச்சுட்டு அப்படியே ஒது செஞ்சுருவோம். அந்த ஒதுவே போதுமானதா, இல்லை தொழுகைக்கு அனுப்பும்போது மறுபடியும் ஒது செய்யணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ஒரு விஷயத்தை என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் குளிக்கும் பொழுது உங்களுடைய மர்மஸ்தானத்தெலாம் தொட்டு தேய்ப்பீங்க, சோப்பு போடுவீங்க, கழுவிங்க, இதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக ஒது செய்யணும். கடைசியாக குளித்து முடித்தவொடனே நம்ம என்ன பண்ணணும், கடைசியாக ஒரு முறை ஒது செஞ்சுக்கணும். அப்படி ஒது செஞ்சிட்டிங்கன்னா அந்த ஒதுவே உங்களுக்கு போதுமானது, ஒது முறிகிற வரைக்கும். நீங்கள் எத்தனை வக்து தொழுதாலும் தொழுவலாம் அந்த ஒதுவை வச்சு. அதனால் ஒது முடியாது உங்களுக்கு. நீங்கள் ஒது தான் செஞ்சு முடித்த பிறகு முதல்ல ஒது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மர்மஸ்தானத்தை தொட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒது முறிஞ்சிடும். அதனால் நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு சுத்தம் பண்ணிவிட்டு சோப்பெலாம் போட்டு எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக ஒரு முறை தண்ணி ஊற்றும் போது நீங்கள் ஒது செஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஒதுவே உங்களுக்கு போதுமானது. அடுத்து நீங்கள் தொழுவ போகிறதுக்கோ, பள்ளிக்கு போகிறதுக்கோ, குர்ஆன் ஓதுறதுக்கோ, தவாஃப் செய்வதற்கோ அந்த ஒதுவே போதுமானது.